பாருங்க நம்ம பின்னாடி வெறிகுண்டு வேங்கி அதான் அடிச்சான் பாருங்க அடி. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம சிக்ஸர். அவ்வளோதான், சூப்பர்ரா டேய். நல்லா இருப்பீங்கடா நீங்களா. இப்படி தான் பண்ணணும், ஓகேவா? சரியா? சந்தோஷமா உங்களுக்கு? அவ்வளோதான் நண்பர்களே, சோலி முடிஞ்சுது. நமக்குன்னே வந்துடுவானுங்க நண்பர்களே எங்கேருந்தா இருந்து. சரி, திரும்பவும் ஸ்பான் ஆகும், என்ன செய்ய முடியும்? இப்படியே தான் நம்ம பல பேர்கிட்ட பல அடி வாங்கி பல மிதி வாங்கி இப்படி நம்ம காலத்தை கழிச்சிட்டு இருக்கோம். ரைட்டு, இப்போ வந்து போய் திரும்பவும் கிராஃப்ட் பண்ணணும். ஹே கைஸ், வெல்கம் டு ஐஜி கேமிங். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, சர்வைவல் எவால்வேஷன் அல்டிமேட் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் லைக்கையும் போட்டுக்கோங்க. மட்டும் இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போட்டாலும் நிறைய பேர் வந்து வாத்தோலான்னு வாழ்த்திருந்தீங்க. மட்டும் இல்லாமல் கம்பேக் ப்ரோன்னு போட்டிருந்தீங்க. அவங்களுக்குலாம் ஒரு நன்றி. அவங்க போட்ட கமெண்ட்ஸ்லாம் இதுதாங்க, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் வரவேற்றிருக்கீங்க. ஓகே, இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ராஃப்டை கிராஃப்ட் பண்ணி போட்டு விட போகிறோம் நண்பர்களே. இந்த போய் நம்ம கொஞ்சம் அயன் எடுக்கலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன். அதுக்கு முதல்ல நம்ம வந்து அயன் எடுக்கணும்னா நம்ம இந்த ஏரியாவிலேருந்து நடந்து போனோம்னா நம்மளை போட்டு பொழந்துருவானுங்க. அவ்வளோ டைனோசர் சுற்றி இருக்கிறானுங்க. அதனால தான் நண்பர்களே ராஃப்டை கிராஃப்ட் பண்ணி பேசாமல் போட்டு நம்ம தண்ணியிலே போயிடலாமோன்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நீங்களே பாருங்கள். ரைட், ப்ளேஸ் பண்ணிடுவோமா? அவ்வளோதான் நண்பர்களே, ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சும்மா டபுள் டேப் பண்ணாலே டைனோசரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இதுவும். ஜஸ்ட்டு இது வந்து அதோட ஈஸி தான். ஸ்லைட். டேய், நீ எங்கடா வர டிலோப்பி? இங்கெல்லாம் வரக்கூடாதா தம்பி? இந்த ஏரியா டேஞ்சரான ஏரியா. தண்ணி. இங்கே வாடா, முழி கிளி செத்துறாடா மூச்சு முட்டி. டேய் தம்பி, வந்துடுறாங்க. டேய் கிட்ட வாடா. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 செஸ்ட்டு வச்சேங்க. ஏன்னா நம்ம சும்மாலாம் போயிட்டு வர முடியாது. ஏதாவது எடுக்க ஸ்டோரேஜ்லாம் வேணும்ல, அதனால தான் ஒரு 4 செஸ்ட்டை வச்சேன். அதுக்கடுத்து நம்மகிட்ட வந்து கொஞ்சம் அனிமல் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதாவது டைனோசர் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை தூக்கி போட்டு விட்டேன் ஓரமாக. இனி ஃபெர்டிலைசரும் இருக்குது, தண்ணியும் இருக்குது. நம்மளுடைய செடி வளர்ந்துடும். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் மட்டும் இல்லை, அதுக்கு நம்ம க்ரீன் ஹவுஸ் கட்டணும். அது ஒரு வீடியோவில் கட்டும், ஓகேவா? ரைட் நண்பர்களே, இப்பொழுது துளிர் விட்டு விட்டது செடி. சரி நண்பர்களே, இப்பொழுது வந்து போய் நம்ம பேசாமல் கொஞ்சம் மெட்டல் கலெக்ட் பண்ணிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். டை ஏன்டா கீழே குதிக்கிறேன்? இப்படி தான் ஏதாவது கோளாறு பண்ணிக்கிட்டு இருப்பேன் அடிக்கடி, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ரைட் நண்பர்களே, இப்போது ஒரு போட்டை கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு. அதுக்குள்ளே நமக்கு தான் எப்போவுமே ப்ராப்ளம் நம்மளுடைய காலுக்கு அடியிலே சுற்றுமே. அதே மாதிரி தான் தண்ணியிலேருந்து எவனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நண்பர்களே. அதுவும் சின்ன சைஸில் இல்லை நண்பர்களே, அவன் எவ்வளோ பெருசாக இருந்தான் தெரியுமா? நின்றுங்க, இப்போ காமிக்கிறேன். இந்த வரான் பாருங்க நம்ம பின்னாடி வெறிகுண்டு வேங்கி அதான் அடிச்சான் பாருங்க அடி. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம சிக்ஸர். அவ்வளோதான், சூப்பர்ரா டேய். நல்லா இருப்பீங்கடா நீங்களா. இப்படி தான் பண்ணணும், ஓகேவா? சரியா? சந்தோஷமா உங்களுக்கு? அவ்வளோதான் நண்பர்களே, சோலி முடிஞ்சுது. நமக்குன்னே வந்துடுவானுங்க நண்பர்களே எங்கேருந்தா இருந்து. சரி, திரும்பவும் ஸ்பான் ஆகும், என்ன செய்ய முடியும்? இப்படியே தான் நம்ம பல பேர்கிட்ட பல அடி வாங்கி பல மிதி வாங்கி இப்படி நம்ம காலத்தை கழிச்சிட்டு இருக்கோம். ரைட்டு, இப்போ வந்து போய் திரும்பவும் கிராஃப்ட் பண்ணணும். One eternity later. நம்மளுடைய லூட்டு எங்கேயோ போய் விழுந்துருச்சு. அதுக்கடுத்து நான் திரும்பவும் கிராஃப்ட் பண்ணிட்டு ஒருத்தனை டேம் பண்ணலான்னு போனேன் நண்பர்களே. அதுவும் எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா? கிட்டத்தட்ட பல மணி நேரமாக கஷ்டப்பட்டு தான் இவனை டேமே பண்ணேன். ஏன்னா எனக்கு கொழுப்பு, நான் அவன்கிட்ட அடி வாங்கி டேம் பண்ணதுனால அப்படி டேம் பண்ணேன். இவன் யாருன்னு தெரியுதா? பேரிக்கா மண்டேன், பேரியானிச்சு. கடைசியில் எப்படியோ டேம் பண்ணிட்டேன், அது வரைக்கும் சந்தோஷம். என்ன அடி அடிக்கிறான் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு 3 தடவை செத்து திரும்ப வந்திருக்கேன் நண்பர்களே. அவ்வளோதான், முடிச்சு விட்டானா? இன்னுங்க திரும்பவும் நான் வந்து தோல்வியை ஒத்துக்கொள்ள மாட்டேன். திரும்பவும் லூட் எடுப்பேன், திரும்பவும் அடிப்பேன். இதுதான் என்னுடைய வேலையே. ஆனால் இப்போயோ கடைசியில் டேம் பண்ணிட்டேன் நண்பர்களே, ஓகேவா? டேய் எங்கடா இருக்க தம்பி? டேய் இந்த பாருங்கள் நண்பர்களே, சேலமண்டர் ஃபிஷ்லாம் இருக்குது. அந்த போகிறான் பாருங்கள், ஓடுறான் பாருங்கள். இந்தாடா, இந்த வச்சுக்கோ. இன்னும் ஒரு 2-3 அவ்வளோதான் நண்பர்களே. மயக்கம் போட்டான் நண்பர்களே. இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு டாப்பர் ஃபுல்லாக ஏறி இருக்கும், அதனால் பாய் மட்டே ஆகிருப்பான். இனி நம்ம வந்து அவனை டேம் பண்ணால் மட்டும் போகிறோம். டேய் சேலமன் ஃபிஷ்ஷு வாடா, கொஞ்சம் மீட் தாடா. இவன்லேருந்து கொஞ்சம் பெரிய மீட்டு கிடைக்கும் நண்பர்களே, இந்த ப்ரைம் ஃபிஷ் மீட்டு. அதை வச்சவொன்னே சீக்கிரம் டேம் ஆகும். இவன் வந்து ஒன்லி ஃபிஷ் மீட்டு தான் சாப்பிடுவான், மிச்சப்படி எதுவுமே சாப்பிட மாட்டான். இவன் ஆர்க்கு சர்வைவல் மொபைல்லன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இவனுக்கு இது வைக்கணும், அதாவது கொஞ்சம் நார்கோட்டிக்ஸ் நிறையா தேவைப்படும். ஆனால் இதில் அப்படி தேவைப்படல நண்பர்களே, ஃபாஸ்ட்டாகவே டேம் ஆயிடுறான். நிறையா சால்மன் ஃபிஷ்லாம் வந்துச்சு நண்பர்களே. நமக்காகவே அவனுங்களாம் வந்து தான் உயிரை தியாகம் பண்ணானுங்க. இந்தாடா டேம் பண்ணிக்கோடான்னு. என்னை அடிக்கிறேன்னு நினைப்பில் ஏன்டா அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அவ்வளோ நல்லவனுங்களாடா நீங்கள். சரி நண்பர்களே, கிடைச்ச வரைக்கும் லாபம். இப்போ போய் பிரியாணிஸை கொஞ்சம் வச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் அவனாகவே டேம் ஆயிடுவான், ஓகேவா?
ரைட்டு இந்தாடா தம்பி. நம்ம இன்னும் ஆர்மர்லாம் போடல. 3 வாட்டிக்கிட்ட செத்துருக்கேன் நண்பர்களே. இவனை டேம் பண்ண வர்றதுக்குள்ளே நான் உங்கள்கிட்ட ஒரு வாட்டி தான் சாகுறது காமிச்சேன். அடுத்த 2 வாட்டி நான் அடி வாங்கினது அடி இருக்கு. அதுக்கடுத்து இவன் யாருன்னு தெரியுதா நண்பர்களே? இச்சித்தியோசாரஸு. அதாவது ஒரு இடத்துல வந்து போய் சிக்கனா, சரி ரைட்டுன்னு இச்சித்தியோசாரஸையும் டேம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இச்சித்தியோசாரஸ்க்கு வந்து அவ்வளோ லக் இல்லை. ஒரு சம்பவமாகி போயிடும். நீங்களே பாருங்கள் ஓகேவா? பாதி ஆல்மோஸ்ட் டேம் ஆகிட்டான். டேய் இன்னும் கொஞ்சம் நேரம்னா ஃபுல்லாக டேம் ஆகிடுவாடா. சீக்கிரம் டேம் ஆகிடும். ஏன்டா அப்படி உசுரை வாங்குற? நான் பாருங்க நண்பர்களே, வாய் என்ன மேலேக்கு பயங்கரமாக பக்கும் இருக்குது நண்பர்களே இந்த கேமில். 11 GB கொடுத்து ஏற்றிருக்கேன்டா. கொஞ்சம் பக் இல்லாமல் வச்சுருக்க மாட்டீங்க. எங்கேயோ பறக்கிறேன். எங்கேயோ விண்வெளி நாயாக மாதிரி. ரைட் நண்பர்களே, ஒரு வழியாக இவன் டேம் ஆகிவிட்டான். இவனுக்கு வந்து இச்சியோன்னு பேரை வச்சு விட்ருவோம். இச்சியோன்னா என்னன்னு தெரில, சும்மா வச்சு விட்டேன். ரைட்டு அக்செப்டு. இந்த பாறை உடச்சி விட்ருவோம், இல்லைன்னா ஆக்சிஜன் இல்லாமல் செத்து போயிடப்போம் தண்ணிக்குள்ளே வராமல். டேய் தண்ணிக்குள்ளே வாடா மண்டையா. நானும் ஏதோ லாக் பண்ணி இவனை வச்சு டேம் பண்ணிட்டேன். ரைட் நண்பர்களே, இந்த இங்கேயே நிற்கட்டும். இப்போதைக்கு நம்ம பிரியாணிக்கு டேம் ஆக போகிறான் நண்பர்களே. கடைசி பைட் எடுக்க போகிறான். மண்டையா சீக்கிரம் பைட் எடுறா. உனக்காக தான் அண்ணன் வெயிட்டிங்கு. சீக்கிரம் எடுத்தேன்னா அண்ணன் அடுத்த வேலையை தொடங்கிடுவேன். ரைட் நண்பர்களே, நம்மளுடைய பேரி குட்டி டேம் ஆகிட்டான். பேரி ஏன்டா அப்படி பண்ணுற? பேரிக்கா மண்டையான்னு வைப்போமா? பேரிக்கான்னு வைப்போம். பேரிக்கா ரைட்டு அக்செப்டு. வாடா தம்பி, நீ தாண்டா இப்போ என்னுடைய ஐயோ இது 2வது நண்பர்களே. நம்மளுடைய டிலோபிசாரஸ்ன்னு நினைக்கிறேன். அவன் தான் நம்மளுடைய நான் வெஜிடேரியன் பண்ணு. இவன் 2வது நான் வெஜிடேரியன். வாடா நண்பா வாடா. ஓ இவன் 3வதுங்க. இச்சிட்டியோசாரஸ் ஒரு டைப் ஆஃப் நான் வெஜிடேரியன் தானே. அதை வேற மறந்து போயிடுறேன். வாடா மண்டையா வாடா, சீக்கிரம் வீட்டுக்கு வாடா. வீட்டுக்கு வந்து நின்றா உன்னையெல்லாம். அதுக்கடுத்து கை சும்மா இல்லாமல் இச்சிட்டியோசாரஸ்க்கு சேடில் செஞ்சு போட்டால் சும்மா இருப்போமா? சீல ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு போனேன். நான் செஞ்சதில் பெரிய தப்பே அதான் நண்பர்களே. நல்லா உள்ள வரைக்கும் போயாச்சா, ஆக்சிஜன்லாம் எடுக்கிறதுக்கு மேலெலாம் வந்துடுவேன். இப்போ என்ன செய்வேன்? நேராக போய் ஒருத்தங்கிட்ட தலையை காட்டிடுவேன். அவன் யாருண்ணா? இந்த கடல் இவ்வளோ டேஞ்சராக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல நண்பர்களே. நம்மளை எவனுமே அட்டாக் பண்ண மாட்டாங்க பழைய ஆர்க்கில். ஆனால் இங்கே எவன் பார்த்தாலும் இவன் யாராது நம்ம ஏரியா பக்கம்னு வந்து அடிச்சுட்டே போகிறாங்க நண்பர்களே. இங்கேயும் நிறைய இச்சித்தியோசாரஸ் இருக்கா. இவன் யார் தெரிதா? ஜெல்லி ஃபிஷ். இவங்கிட்டலாம் கெத்தா போயிடும். ஏன்னா நம்ம இச்சித்தியை பிடிக்க முடியாது. இவன் யார் தெரிதா? ஸ்பைனோ. இவன்கிட்டையும் தப்பிச்சிருவேன். கடைசியில் ஒருத்தன் வருவான் பாருங்க, நம்ம கடலில் இருக்கிறதுலே பயங்கரமான லூஸ் பையன் ஒருத்தன் இருப்பானே, மெக்லாசாரஸு. இவன் தான் நண்பர்களே. சும்மா போயிட்டு இருந்தேனைய நானும் சும்மா தான் சரி நம்மளை அட்டாக் பண்ண மாட்டான், பழைய ஆர்க்கில் அட்டாக் பண்ண மாட்டேன்னு பக்கத்தில் போவேன். நானும் சும்மா தான் ஃபாலோ பண்ணுறான்னு நினச்சேன் பாடி சோடா. கடைசியில் தான் பார்த்தா நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கான் சித்தப்பையன். அது தெரியாமல் நானும் அவன் பக்கத்தில் என்ன இப்போ பாருங்கள் கரெக்டாக இங்கே வருவானா, நான் எல்லா இச்சித்தியோசாரஸையும் பார்த்துட்டு இருப்பேனா, இப்படி டேன் அடிப்பேன். அப்புறம் தான் தெரியும், டே நீ என்ன பாடி சோட நீ என்னை ஃபாலோ பண்ணுறியாடான்னு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிடுவேன் நண்பர்களே நம்ம ஏரியாவில். அப்படியும் நீ எந்த ஏரியாவுக்கு போனாலும் ஒன்று என்ன வந்து அடிப்பேன்டாங்கிற மாதிரி. இங்கே பாருங்க, நான் இவ்வளோ கரைக்கு பக்கத்தில் நிறுத்தியிருக்கேன். இதுக்கு மேலே நான் கரைக்கு மேலே தாண்டா கொண்டாந்து நிறுத்த முடியும். நான் வந்துட்டான் பாருங்க, எப்படி இருக்கான் பாருங்க, சிவப்பு கலரில் டேஞ்சரஸ் வெல்லோ. நம்மளே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ எப்போவா சிக்குவோமா, நம்மளை போட்டு புதைச்சிடலாமான்னு ரெடியாக இருக்கானுங்க 2 பேர் நண்பர்களே. ஒருத்தர் இல்லை. என் இச்சித்தி மேலே கையை வைக்காதீங்க. நான் என்ன செஞ்சேன், சும்மா இருந்திருக்கலாம். நானும் கையை வச்சுக்கிட்டு நான் வந்து சேவல்லாமல் அம்பை எடுத்து விட்டேன். அவனுங்க காண்டாயிட்டானுங்க. நம்மளுடைய இச்சித்தியை போட்டு பொழந்துருவானுங்க. நீங்களே பாருங்கள், போட்டு தள்ளிடுவானுங்க. பொழந்துருவானுங்களோட சும்மா இருந்த இச்சித்தியோசாரஸை நம்ம கையை வச்சு நம்ம அவனுக்கு போட்டாச்சு. இவன் யாரா? நீ ஏன்டா? நான் எப்போ அப்படி சொன்னேன்? சொல்லுவீங்களோன்னு சட்டத்தை கையில் எடுத்துக்காத. குறுக்க ஓடுற ஏன்டா? நீ கிளம்புமாடா. பேரியானிக்ஸ் தான் நண்பர்களே. போய் பொழந்து விட்டுருவான். பேரியானிக்ஸை நான் டம்மின்னு நினச்சேன் தண்ணிக்குள்ளே. ஆனால் நீங்களே பாருங்கள், அந்த ஷார்க்கை போட்டே தள்ளிட்டாங்க நண்பர்களே கடைசியில். தேவையாடா உனக்கு? என் பேரிக்காக்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டேன். எவ்வளோ பெரிய பவரான அனிமல் திரும்பாடா. பார்த்தீங்களா நண்பர்களே, தண்ணிக்குள்ளே எப்படி நிற்கான்னு ஏதோ வேட்டையாடுற மாதிரி. சர்ரா சரி, நீங்கள்லாம் வச்சு செய்யுங்கடா. தேவையாடா ஷார்க்கு உனக்கு? என்னுடைய இச்சித்தியோசாரஸை போட்டு தள்ளிட்டான். சரி நீ வாடா. இது வேறு நண்பர்களே, விசில் கொடுக்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கை கடக்குன்னு அங்கங்கே ஓட வேண்டியதாக இருக்கா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. டேய் நின்றா, ஸ்டாப் பண்ணுறா தம்பி. ஓகேவா? இவனை முதல்ல அடித்து கொஞ்சம் இவனுடைய மீட்டெல்லாம் எடுத்துக்கிடுவோம். கிடைச்ச வரைக்கும் லாபம். இவனையும் டேம் பண்ணிக்கலாம் தான் நினச்சி ஒரு நப்பாசையில் நான் எவ்வளவோ அடித்தேன். இருந்தாலும் அவன் செஞ்ச கொழுப்புக்கு அவனுக்கு தேவையானது கிடைச்சது. ரைட்டு, இந்த இடத்துல தான் நம்ம சேடல் கிடக்கு, இச்சித்தியோட சேடல். இச்சித்திக்கு வந்து லக் இல்லை. கிடைச்ச வரைக்கும் நம்ம ஈஸியாக டேம் பண்ணதுனால ஈஸியாகவே போயிடுச்சு. அதனால் நம்ம அதை பற்றி வருத்தப்படக்கூடாது. ரைட்டு, அடுத்து இன்னொரு இச்சிட்டியோசாரஸ், தண்ணியில் இல்லாத இச்சிட்டியோசாரஸா. ஓகேவா? டேம் பண்ணிக்கலாம். ரைட் நண்பர்களே,
இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைபை லைக்கையும் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டை போட்டு விட்டு போயிருங்க, ஓகேவா? என் வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா என்ன இப்போ மைக் இல்லை, அதனால நான் ஜஸ்ட்டு என்னுடைய ஃபோனில் உள்ள மைக் வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இந்த வீடியோ பெறுவது IH Gaming.